தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. கூட்டணி தொகுதி பங்கீடுகளை கட்சிகள் அறிவித்து வருகின்றன. இந்நிலையில் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தொகுதி பங்கீடு குறித்தான ஒப்பந்தம் கையெழுத்தானது. 2021 தேர்தலில் 6 தொகுதிகளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்ட நிலையில் இந்த முறை 5 இடங்களில் போட்டியிட உள்ளது. முன்னதாக காங்கிரஸ் 28, மதிமுக 4, இந்தியன் முஸ்லீம் லீக் 2, கோமாதேக 2, மமக 2, தற்போது சிபிஐ 5 தொகுதிகள் என திமுக கூட்டணி முடிவு செய்யப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தனித்து போட்டியிடுவதாக ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ள நிலையில் கிட்டத்தட்ட தமிழகத்தில் 4 முனை போட்டி உறுதியாகி உள்ளது. சென்னை கொளத்தூரில் தாவேகா சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அக்கட்சியின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆஃபர் தேவையில்லை, மக்களின் ஆதரவுதான் வேண்டும், அடுத்து அமையவிருக்கும் அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என தலைவர் தெரிவித்துள்ளார் என்றார். மேலும் தாவேகா தலைவர் விஜய் முதல்வர் பதவிக்கு ஆசைப்பட்டு டெல்லிக்கு அடிபணிபவர் கிடையாது என்றும், தாவேகா 234 தொகுதிகளிலும் தனித்து களம் காண்கிறது என்றும் தெரிவித்தார். பாமக தொடர்பான வழக்கை விசாரிக்க நீதிமன்றம் மறுத்துவிட்டதால் ராமதாசுக்கு பின்னடைவு ஏற்பட்டு இருக்கிறது. பாமக பெயர் சின்னம் தொடர்பாக ராமதாஸ் தொடர்ந்த உரிமையியல் வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் அடுத்த விசாரணையை நீதிமன்றம் மே 10 தள்ளி வைத்து உத்தரவு பிறப்பித்து இருக்கிறது. தேர்தல் நடைமுறைகள் தொடங்கிவிட்டதால் எந்த உத்தரவும் தற்போது பிறப்பிக்க முடியாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. எனவே ஏப்ரல் 23 நடைபெறும் வாக்குப்பதிவின் போது அன்புமணிக்கு எந்த சிக்கலும் இருக்காது. அதே சமயம் இந்த உத்தரவு ராமதாசுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்க சட்டசபை தேர்தலில் 291 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை திரிணாமுல் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. மேற்கு வங்க சட்டப்பேரவைக்கு 2 கட்டமாக தேர்தல் நடக்கிறது. மொத்தம் உள்ள 294 தொகுதிகளில் 154 தொகுதிகளுக்கு ஏப்ரல் 23 மீதமுள்ள 142 தொகுதிகளுக்கு ஏப்ரல் 29 தேர்தல் நடக்கிறது. மே 4 வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 291 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. 3 தொகுதிகளில் அனிதாபா தலைமையிலான பாரதிய கோர்கா பிரஜாதந்திரி மோர்ச்சா கட்சி போட்டியிடுகிறது. முதல்வர் மம்தா பவானிபூர் தொகுதியில் களம் காண்கிறார். இந்த தொகுதியில் பாஜகவின் சுவேந்து அதிகாரியுடன் நேரடியாக மோதுகிறார். பொதுமக்கள் ஏடிஎம் கார்டு இல்லாமல் ஜியோ பேமெண்ட் பேங்கில் யூபிஐ மூலம் பணம் எடுக்கும் வசதி அறிமுகமாகியுள்ளது. ஜியோவின் இந்த சலுகை மூலம் வாடிக்கையாளர்கள் யூபிஐ பயன்படுத்தி ஏடிஎம் அட்டை இல்லாமல் பணம் எடுக்க முடியும். QR குறியீட்டை ஸ்கேன் செய்தால் போதும், பணம் செலுத்துவதைப் போல பரிவர்த்தனை அங்கீகரிக்கப்பட்டுவிடும். வங்கியின் பிசி நெட்வொர்க் மூலம் இந்த சேவை வழங்கப்படுகிறது. வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு அருகில் உள்ள பிசி மையத்திற்கு சென்று எளிதாக பணம் எடுக்கலாம். இதற்கு ஏடிஎம் அல்லது டெபிட் கார்டு தேவையில்லை. இந்த சேவை குறிப்பாக கிராமப்புற மற்றும் சிறு நகரங்களில் வசிக்கும் மக்களை இலக்காக கொண்டதாக இருக்கும். மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 2 தினங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. வேலூர், கரூர், ஈரோடு உள்ளிட்ட இடங்களில் 100 டிகிரிக்கு மேல் வெயில் சுட்டெரிக்கிறது. இந்த நிலையில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வெதர்மேன் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். தமிழக கடலோர பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியே இதற்கு காரணம். 2 தினங்களுக்கு தமிழகத்தின் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் நாளை அதிகாலை மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
மழை காரணமாக உள் மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் குறையும் என பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சார தலங்களை கண்காணித்து பாதுகாப்பதற்காக இஸ்ரோ புவன் என்ற செயலியை அறிமுகம் செய்துள்ளது. இந்தியா முழுவதும் உள்ள பாரம்பரியம் மற்றும் கலாச்சார தலங்களை கண்காணித்து பாதுகாப்பதற்காக இஸ்ரோ புவன் என்ற செயலி மூலம் 2 தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. பார்வையாளர்கள் கஸ்தூரி என்ற செயலி மூலம் ஸ்பேஷியல் டெக்னாலஜிஸ் மற்றும் பாரத் தர்ஷன் செயலி மூலம் இந்த அறிவு தளத்தை அணுகலாம். தற்போது கஸ்தூரி செயலி 20 கலாச்சார மற்றும் பாரம்பரிய நிலப்பரப்புகள் குறித்த விவரங்களையும், பாரத் தர்ஷன் 42 இடங்கள் குறித்த தகவல்களையும் வழங்குகிறது. ஈரான் போரை மனசாட்சிப்படி ஆதரிக்க முடியாது என கூறி அமெரிக்கா பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவு இயக்குனர் ஜோசப் கென்ட் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இஸ்ரேலின் அழுத்தம் காரணமாகவே டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு ஈரான் மீது போரை நடத்தி வந்தாலும் அமெரிக்க அரசு மீது மக்களின் அதிருப்தி அதிகரித்து வருகிறது. ட்ரம்பின் நெருக்கமான அதிகாரிகளில் ஒருவராக இருந்தவர் ஜோ கென்ட் அமெரிக்க பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவு இயக்குனர் பொறுப்பில் இருந்த அவர் ட்ரம்பின் வெளியுறவு கொள்கைகள் மீது தனது கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். ஈரான் மீதான போரை அதிகரிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கும் அவர் பதவி விலகி தனது எதிர்ப்பினை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஜோ கென்ட்டின் இந்த முடிவு அதிபர் ட்ரம்புக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. T20 உலகக்கோப்பையை இந்திய அணி வெல்ல முக்கிய காரணமாக இருந்த சஞ்சு சாம்சனுக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் தங்க பேட்டை பரிசளித்தார். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றது. சூப்பர் 8 சுற்றின் முதல் போட்டியில் தோற்ற இந்திய அணி தொடர்ச்சியாக 3 போட்டிகளில் வெற்றி பெற்று அரையிறுதியில் இங்கிலாந்தை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இந்த போட்டிகளில் இந்திய அணியின் வெற்றிக்கு சஞ்சு சாம்சன் முக்கிய காரணகர்த்தாவாக விளங்கி தொடர் நாயகன் விருதையும் வென்றார். கேரள மாநில கிரிக்கெட் சங்கம் சார்பில் திருவனந்தபுரத்தில் சஞ்சு சாம்சனுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்ற கேரள முதல்வர் பினராயி விஜயன் சஞ்சு சாம்சனுக்கு தங்க பேட்டை பரிசளித்து வாழ்த்தினார். நடிகர் சூர்யா நடிப்பில் உருவாகி இருக்கும் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தின் டீசர் வெளியாகி ரசிகர்களின் எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. நடிகர் சூர்யாவின் 46வது திரைப்படமாக உருவாகி இருக்கும் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் ஜூலையில் வெளியாக உள்ளது. சூர்யாவுடன் மமிதா பைஜு மற்றும் ரவீனா முக்கிய வேடங்களில் நடிக்கின்றனர். இந்த நிலையில் இந்த படத்தின் டீசர் வெளியான நிலையில் தொழில் அதிபராக நடித்துள்ள சூர்யா தன்னை விட 20 வயது குறைவான கதாநாயகியின் காதலை ஏற்க மறுக்கும் விதமாக கதை அமைக்கப்பட்டுள்ளது தெரிகிறது. ஏற்கனவே அறிமுக போஸ்டர்கள் வெளியாகி கவனம் பெற்ற நிலையில் தற்போது டீசரும் ரசிகர்களின் கவனத்தை பெற்று எதிர்பார்ப்பும் அதிகரித்து உள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.